திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்குண்டான டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா, இந்த மாதம் உங்களுடைய ராசி அதிபதி வக்ரம். நம்ம முதல்லையே குரு தான் வக்ரமாக இருக்கார் இல்லையா? நம்ம சொல்லியிருப்போம், உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருந்தால் ஓரளவுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். குரு வக்ரமாக இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. வீடு, மனை, சொத்து சுகங்கள், வண்டி வாகன யோகங்கள் இது எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஹேண்டில் பண்ணுங்க அப்படிங்கிறது உண்மை. அடுத்தது பாருங்கள், உங்களுக்கு தனம், பொருளாதாரம் இதெல்லாமே கொடுக்கக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 3ஆம் வீட்டில் இருக்கார். அப்போது இதுதான் உங்கள் ராசிக்கு 3ல் போய் இருக்கிறார். அப்போ 3ல் போய் இருக்கிறதுனால இதனுடைய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு காரிய ஜெயத்தை நிச்சயமாக கொடுத்தே தீரும். இதற்கு முன்னாடி சனி வக்ரம் இதெல்லாமே கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்தாலும் சனி வக்ர நிவர்த்தி ஆயிடுச்சு. வக்ர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பண வரவு, பொருளாதார வளர்ச்சி இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும். அடுத்தது உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் போய் உங்களுக்கு நீசமாகிறார். நல்லா பார்த்துக்கோங்க, கடந்த மாதத்தில் 5, 12 நீசமாக இருக்கும் பொழுது வீண் விரயங்கள், வீண் அலைச்சல், எப்படி பணம் போச்சு, எதில் போச்சு அப்படிங்கிறதே தெரிஞ்சிருக்காது. அதே போல் உங்களுக்கு 5ஆம் இடம் அப்படிங்கிறது குழந்தை, குலதெய்வம், குடும்ப ஒற்றுமை இதெல்லாமே கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம். குழந்தைகளுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகளோ இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருக்கும். பயணங்கள் அதிகமாக பண்ணியிருப்பீங்க, அதுவும் ஆன்மீக பயணம் பண்ணியிருக்கிறீங்க, கோவில் வழிபாடு நிறைய இதுக்கெல்லாம் செலவு பண்ணியிருந்தீங்களா, குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், பொருளாதார சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுத்துருக்கும். ஆனால் இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி நீசமான கிரகம் வக்ரம் பெறுகிறார். பொதுவாக ஜோதிடத்தில் நிறைய ரூல்ஸ் இருக்குது. அதில் நீசமான கிரகங்கள் வக்ரம் பெற்றால் உச்ச பலனை அடையும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்குது. அப்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதி உச்சம். அப்போ 5ஆம் அதிபதி உச்சமாகும் பொழுது குழந்தைகளால் பெருமை, குழந்தைகளுடைய தேவையை பூர்த்தி பண்ணுறது, குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறது, நிம்மதியாக இருக்கிறது. திடீர் 8ஆம் இடத்துல போய் உங்களுக்கு உச்சமாகும் பொழுது 8ல் ஒரு கிரகம் உச்சமாச்சுன்னா விபரீத ராஜயோகங்கள், திடீர் வளர்ச்சி, திடீர் வருமானம். 12ஆம் இடங்கம் அப்படிங்கிறது இதனால் எதுக்கு போனீங்க, என்ன பண்ணினீங்க, பயணம் போனீங்களே, ஏதாவது ஒரு நல்ல யூஸ் இருந்ததா இல்லையா அப்படிங்கிறதா இருந்திருக்கும். இந்த காலகட்டங்களில் நீசமாக இருக்கிறப்ப பெரிய யூஸ் இருந்திருக்காது, அதோட நன்மைகளும் இல்லை. ஆனால் இப்போ போகக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு நல்ல லாபத்தையும் பண வரவையும் உங்களுக்கு ஒரு பெயரோ புகழோ அதிர்ஷ்டத்தையோ கொடுக்கக்கூடிய ஒரு பயணமாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. அடுத்தது சுக்கிரன். இந்த சுக்கிரன் பாருங்கள், உங்கள் ஜாதகத்தில் 6 மற்றும் 11ஆம் அதிபதி. 6ஆம் அதிபதி உங்களுக்கு சுக்கிரனானவர் ராசிக்கு 2ல் வரும்பொழுது நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். 2ங்கிறது தனஸ்தானம் இல்லையா? எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு, ப்ரமோஷன் கிடைக்கிறது, டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது, ஒரு இடம் மாற்றம் பண்ணுறது. அதே போல் 6ஆம் இடங்கிறது அரசு கல்வி தேர்வு நம்ம எழுதுவோம் இல்லைங்களா, அரசு தேர்வு எழுதணும் இல்லைங்களா, அது எல்லாமே 6ஆம் இடம் தான். இந்த காலகட்டங்களில் எழுதும் பொழுது ஒரு டைம் 2 டைம் ஃபெயில் ஆனீங்கனாலும் கூட உங்கள் ஜாதகத்துலேயும் சுக்கிரன் நல்லா இருக்காருன்னு பார்த்துக்கோங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பண வரவுகளையும் நல்ல வேலை வாய்ப்புகளையும் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய வேலை வாய்ப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் 6ஆம் அதிபதி 2ஆம் வீட்டில் இருந்தால் நோய்க்காகவோ கடனுக்காகவோ ஏதாவது வம்பு வழக்கு கேஸ் போயிட்டு இருந்தாலோ அல்லது வேலை வாய்ப்புக்காகவோ கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய அமைப்பை காட்டும். அதனால் அதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படும், அதையும் சேஃப்டி பண்ணிக்கோங்க. அடுத்தது அவரே பாருங்கள், சுக்கிரன் உங்கள் ஜாதகத்துக்கு 11ஆம் அதிபதி. அவர் உங்களுக்கு 2ஆம் வீட்டில் இருக்கார் இல்லையா? அப்போ லாபம் வருமா வராதா? நிச்சயமாக வரும். ஏன்னா லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் உட்காரும் பொழுது லாபத்தை அள்ளி அள்ளி கொடுப்பார். எப்படி வந்துடும், செலவுக்குண்டான பணம், தேவைகளுக்குண்டான பணம் எப்படி வர்றதுக்குண்டான வாய்ப்பு இந்த சுக்கிரன் இருக்குது. ஏன்னா சுக்கிரனுக்கு குரு பார்வை இருக்குது. வக்ரமானாலும் கூட அவருடைய பார்வைக்கு எந்த குறைவுகளும் ஏற்படாது. அதனால் குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய தனஸ்தானாதிபதிக்கு குரு பார்வை நிச்சயமாக பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு பார்வையாக இருக்குது அப்படிங்கிறதுல மாற்றமில்லை. பணமும் வரும், அதற்கு சின்ன சின்ன செலவுகளும் உண்டு அப்படிங்கிறதா உண்மை. அடுத்தது பாருங்கள் புதன். இந்த புதன் உங்களுக்கு 7 மற்றும் 10ஆம் அதிபதி. இந்த புதன் உங்களுக்கு 12ஆம் வீட்டில் மறைகிறார். 7ஆம் அதிபதி 12ல் மறைஞ்சதுன்னா கணவன் மனைவிக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் உண்டு, கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் 7ஆம் அதிபதி 12ல் இருக்கும்பொழுது வெளிநாடு, வெளியூர் பயணங்கள், குடும்பத்தோடு போயிட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், பார்ட்னரோடு போயிட்டு வர வேண்டிய அமைப்பு, தொழிலுக்காக போகிறது. ஏன்னா 10ன்னா தொழில் தானே, அப்போ தொழிலுக்காக தேர்ந்தெடுக்கிறது. 10ஆம் அதிபதி உங்களுக்கு புதன் தான், அவர் 12ல் நிற்கும் போது தொழிலுக்குண்டான விஷயங்கள் எல்லாமே நடத்தி கொடுப்பார். இப்போ ஒரு சிலர் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம், வெளிநாட்டில் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க இல்லைங்களா, அதுக்கு எல்லாமே ஒரு சாதகமான மாதமாகவும் அதற்குண்டான விஷயங்களை உங்களுக்கு காண்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த புதன் ஏற்படுத்தி கொடுப்பார். இயற்கையாகவே புதன் பாருங்கள், உங்களுக்கு நவம்பர் மாதம் 26ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் வக்ரமாகிறார். வக்ரமாகும் பொழுது திருமணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாயிருங்க. அந்த குடும்பத்தை நல்லா விசாரிச்சுக்கோங்க, நல்ல குடும்பமாக எப்படி என்னங்கிறது விசாரிச்சுக்கோங்க. ஏன்னா வக்கரமே ஏமாற்றுறது இதெல்லாமே பண்ணிடும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் விசாரிச்சுக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில்
புதன் வக்கரமாக இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா சூரியனுக்கு ரொம்ப நெருங்கின டிகிரியில் தான் வந்து புதன் இருந்துக்கிட்டே இருப்பார், புதனும் சுக்கிரனும். அதனால் சீக்கிரம் இவங்க 2 பேரும் அஸ்தங்கதோ வக்கரம் ஆயிடுவாங்க. உங்கள் ஜாதகத்தில் புதன் வக்கரமாக இருந்தால் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் நல்ல ஜாக்பாட் மாதம். 15ஆம் தேதிக்கு மேலே உங்கள் ஜாதகத்தில் புதன் வக்கரமாக இல்லைன்னா 15ஆம் தேதிக்கு மேலே ஜாக்பாட் மாதம். அதனால் புதன் வக்கரமாக இருந்தால் உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே 15க்கு முன்னாடியே முடிச்சிருங்க. புதன் வக்கரம் இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையாக வச்சுட்டு 15ஆம் தேதி மேலே நடத்துங்க, நிச்சயமாக நடக்கும். வர்றது வராமல் இருக்காது, டேட் மட்டும் கொஞ்சம் மாறுது, அவ்வளோதான். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மத்துடிகளே சரணம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.